கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பில்ட் அண்ட் ஆப்பரேஷன்ஸ் அதான். ஓகே. இது சர்க்யூட் பிரேக்கர் நம்ம சரி ஓகே. சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்போ இந்த டாக்கர் இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே. இது இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ரெசிலியன்ஸ் 4J அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சர்க்யூட் பிரேக்கரை நம்ம இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷன் ஓவர்லோட் ஆகி அவுட் ஆஃப் மெமரி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்பனா அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் உள்ள வருது அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ரெக்வஸ்ட் உள்ள வந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் எதுவுமே ப்ராசஸ் ஆகல. ரெக்வஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகாது. ரெக்வஸ்ட் எதுவுமே ப்ராசஸ் ஆகாம எல்லா ரெக்வஸ்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு சர்வர்ல வந்து பேட் ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கும். 404 இல்லைன்னா 401 அப்படிங்கிற பேட் ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகே. அப்படி போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட இது இதோட யூஸ். ஸோ எப்படின்னா நம்மளுக்கு ரெசிலியன்ஸ் ஃபோர்ஜை வச்சு இன்கேஸ் என்னோட அப்ளிகேஷன் வந்து டவுனா இருந்துச்சுன்னா நான் அதுக்கு பேக்கப்பா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு நிறைய பேர்ஸ் வந்துட்டு சர்க்யூட் பிரேக்கரு நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அதுக்காக. ஓகேங்களா? சர்க்யூட் பிரேக்கர் அதாவது ஒரு சர்க்யூட் போயிட்டு இருக்கு பிரேக் ஆகி அப்படின்னா நம்ம அதுக்கு பேட்ச் போடுறது இல்லைன்னா வேற ஏதாவது சர்க்யூட்ல கனெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இதோட. ஓகேங்களா? நெட்ஃபிளிக்ஸோட. ஓகேங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இது முன்னாடி ஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம இந்த சர்க்யூட் பிரேக்கரை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸோட ஒரு டிபெண்டன்சி வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்ப்ரிங்கோட காம்போனன்ட்ஸுக்கு உள்ளேயே வந்து இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எது மூலியமான ரெசிலியன்ஸ் 4J அப்படிங்கிற ஒரு மூலியம். ஓகேங்களா? அதுல ஜாவா 8 அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த ரெசிலியன்ஸ் 4J யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் காம்பேட்டபிலிட்டி இருக்காது. அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா காம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? அதோட கீ ஃபீச்சர் அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணும், அந்த ரெசிலியன்ஸ் 4J எனக்காக என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கரா அது எனக்கு ஆக்ட் ஆகும். அப்படின்னா ப்ரிவென்ட் கேஸ்கேடிங் ஃபெயிலியர்ஸ் பை ஸ்டாப்பிங் ரெக்வஸ்ட் டு ஃபெயிலிங் சர்வீஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அதுதான். ஒரு சர்வீஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவுட் ஆஃப் மெமரி போயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த சர்வீஸ்க்கு நான் மறுபடியும் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தோம்னா என்னோட அப்ளிகேஷனோட நேம் தான் கெட்டு போகும். கரெக்டா? அதுக்கு பதிலாக நான் அது எப்படி வந்து கேஸ்கேட் பண்றது, வேற எங்கேயாச்சும் நான் எப்படி ரவுட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்துட்டு சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரேட் லிமிட்டர் அப்படிங்கிறாங்க. ரேட் லிமிட்டர்னா என்ன அப்படின்னா லிமிட்ஸ் த நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் டு த சர்வீஸ் டு பிரிவென்ட் த ஓவர்லோட். அதாவது நம்ம சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம சர்வீஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். கரெக்டா? அது வந்துட்டு 1 மினிட்டுக்கு 10,000 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியும். இல்ல 5,000 ரெக்கார்ட்ஸ் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு லோடு இருக்கு அது எடுத்து. ஓகேவா? இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இப்ப ஒரு பிக் பில்லியன் டே இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாக் ஃப்ரைடே டைம் அப்படிலாம் இருக்கும்போது நிறைய பேர் அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போவாங்க. அந்த டேல மட்டும் நமக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும், நிறைய லோடு வரும். கரெக்டா? அந்த மாதிரி நிறைய லோடு வரும்போது என் அப்ளிகேஷனுக்கு எல்லா லோடையும் நான் அப்படியே கொடுத்துட்டேன்னா என் அப்ளிகேஷன் டவுன் ஆகிட்டு போயிடும். பிக் பில்லியன் டேவே நடக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு ரேட் வந்து நான் லிமிட் பண்றேன். அதாவது எனக்கு உள்ளுக்குள்ள வந்து இப்போ என்னோட அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கா, அவ்வளவுதான் என் லிமிட். அதுக்கு மேல எனக்கு இங்க கொடுக்காத, நீ வேற எங்கேயாச்சும் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? அது ஏன்னா நம்ம ஸ்கேலிங் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ஏன்னா அவ்வளவு பெரிய கிளவுடு ப்ராடக்டா இருக்கு. நம்ம வந்துட்டு பிக் பில்லியன் டேக்கெல்லாம் போகுதுன்னா அதை கண்டிப்பா நம்ம ஸ்கேல் பண்ணி வச்சிருப்போம். நிறைய இன்ஸ்டன்சஸ் அதுக்காக இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு 10,000 ரெக்வஸ்ட் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த 10,000 ரெக்வஸ்ட் நான் ப்ராசஸ் பண்றேன், அது வரைக்கும் எனக்கு எந்த ரெக்வஸ்டும் கொடுக்காத அப்படின்னு சர்வீஸ் ஏ சொல்லிடும். ஓகேங்களா? சர்வீஸ் A1 என்ன பண்ணும்னா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கி. அதுதான் வந்துட்டு அதே மாதிரி ரீட்ரை. ஓகேங்களா? இன்கேஸ் நம்மளோட ரெக்வஸ்ட் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரீட்ரை பண்றதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த ரீட்ரை கான்செப்ட். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்லி ரீட்ரைஸ் ஃபெயில்டு ரெக்வஸ்ட். பல்க் ஹெட் அப்படின்னா பல்க் ஹெட்னா லிமிட் ஆஃப் கன்கரண்ட் ரெக்வஸ்ட் டு சர்வீஸ். அதாவது அட் அ டைம்லயே வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் மில்லி செகண்ட்ஸ் கூட மாறாம ஒரு 10 ரெக்வஸ்ட் அப்படியே வருது அப்படின்னா அது வந்து பல்க் ஹெட்பாங்க. ஓகேங்களா? கன்கரண்டா எல்லா ரெக்வஸ்டும் உள்ள வர்றது தான் பல்க் ஹெட். ஓகேங்களா? அதாவது டைம் லிமிட், எக்ஸிகியூஷன் டைம் வந்து நம்ம லிமிட் பண்றது. நம்ம அந்த ரெக்வஸ்ட் டைம் அவுட், ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் எல்லாம் நம்ம சொன்னோம்ல,
அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு இவ்வளவுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் ஒதுக்குறது. ஓகேங்களா. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் அப்ளிகேஷன் ரெசிலியன்ஸ். அப்ளிகேஷன் ரெசிலியன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ரெசிலியன்ஸ்ங்கிற வேர்டை வந்துட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பாரு. ரெசிலியன்ஸ்ங்கிறது அது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குற அளவு அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா. ரெசிலியன்ஸ் ஃபோர்ஜே ஹெல்ப்ஸ் யுவர் அப்ளிகேஷன் கிரேஸ்ஃபுல்லி ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் தேம் கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து நம்மளால அந்த அப்ளிகேஷனை காப்பாற்றுறதுக்கும் கேஸ்கேடு பண்றதுக்கும் தான் வந்து அது யூஸ் ஆகுது. சிம்பிளிஃபைடு ஃபால்ட் டாலரன்ஸ் என்ன பண்ணுதுன்னா கன்சிஸ்டண்டா வந்துட்டு ஒரு ஃபால்ட் டாலரன்ஸ் நம்மளோட கோட்ல வந்துட்டு இவ்வளவுதான் தாங்குவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. அதுக்கு மேல போகாம விடப்பாங்க. லைட் வெயிட் அண்ட் எஃபிஷியன்ட். இது வந்துட்டு ஒரு லைட் வெயிட்டான டூல். மினிமம் ஒரு தான் இது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈஸி டு யூஸ். அதாவது நம்ம இதுக்கு வந்து ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஈஸியா பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கிறதும் இது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்ளிகேஷன்ல அப்படின்றது பாருங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இன் கேஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சர்வர் வேணும், அந்த அப்ளிகேஷன் டிப்ளை பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஹேண்ட்ஸ் ஆனா நீங்க எடுத்துக்கங்க. பட் இது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறத நான் ஏதாவது டாக்கர் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்களா. இந்த ரெசிலியன்ஸ் ஃபோர்ஜே என்ன பண்ணுங்கன்னா டைரக்ட் லிஸ்ட் கொடுக்குது. ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலர் நம்ம யூஸ் பண்ற லோடுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா. அதை நம்ம வந்து சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிற அனோட்டேஷன் யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். அதாவது சர்வீஸ் நேம். ஓகே. அப்புறம் பப்ளிக் ஸ்பிரிண்ட் அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம போட்டு வச்சு, அதாவது இது மெத்தட் லெவல்ல தான் நம்ம போடுவோம் மேக்ஸிமம். அந்த மெத்தட் நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அதை வந்துட்டு வேற எங்கேயாச்சும் ஃபால் பேக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபால் பேக் மெத்தட்னா இன்கேஸ் இது ஒர்க் ஆகலன்னா அடுத்தது என்ன எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கறதான் ஃபால் பேக் மெக்கானிசம். ஓகேங்களா. அதை வந்துட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது. ஓகேங்களா. கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே. ரெசிலியன்ஸோட டாக்குமெண்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க அப்புறமா கூட படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது ரெசிலியன்ஸ்னா என்ன ஏதுங்கிற ஃபுல் டீடைல் வரும். மோஸ்ட் ப்ராபப்லி நான் சொன்னதே தான் எல்லாமே அங்க இருக்கும். ஓகேங்களா. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எல்லாம் இருக்கு அதுலயே ஸ்ப்ரிங் பூட்லயே. வை பிகாஸ் இது வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் ஹிஸ்ட்ரிக்ஸை பார்த்து நம்மளோட ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஸ்டார்டர் இதுல நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டர் அப்ளிகேஷனா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அதனால நம்மளுக்கு வந்து டைரக்டா அனோட்டேஷன் யூஸ் அதோட டிபெண்டன்சி பார்த்தா நம்மளுக்கு இருக்கும். இந்த டிபெண்டன்சி தான் நம்ம யூஸ் பண்ற ஸ்ப்ரிங் பூட் வீக்கான டிபெண்டன்சி மேவன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம். அதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் பாருங்க. இது வந்து கான்ஃபிகர் பண்றது எப்படின்னா ரெசிலியன்ஸ் ஃபோர்ஜே சர்க்யூட் பிரேக்கர் இன்ஸ்டன்ஸ். ரெசிலியன்ஸ் ஃபோர்ஜேவோட சர்க்யூட் பிரேக்கர் இன்ஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. அதுல சர்வீஸ் நேம் மை சர்வீஸ்ல வந்துட்டு நம்ம சர்வீஸ் நேம் சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா. நேம் ஆஃப் யுவர் சர்க்யூட் பிரேக்கர் நம்ம எந்த சர்க்யூட் பிரேக்கர் அது மெத்தட். ஓகேங்களா. அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஹெல்த் இண்டிகேட்டர். ஓகேங்களா. இது ஹெல்த் இண்டிகேட்டர் எதுக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஹெல்த் இண்டிகேட்டர் ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஸ்ப்ரிங் பூட்ல வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டிவேட்டர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிங்களா. ஆக்டிவேட்டர்ஸ் எல்லாம் நம்மள இதுல எனேபிள் பண்ணிருக்கு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஆக்டிவேட்டர்ஸ் சொல்லி சில எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது மூலியமா நீங்க என்ன டேட்டா மெமரி எவ்வளவு கன்சியூம் ஆயிட்டு இருக்கு, நம்ம அப்ளிகேஷனோட ஹீப் ஸ்பேஸ் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஹீப் டம்ப் நம்ம எடுக்கணும், இல்ல வந்து த்ரெட் டம்ப் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சர்வர்ல போய் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர்ஸ் சொல்லி அந்த ஆக்டிவேட்டர்ஸ் மூலியமா நம்ம எல்லா டீடைலையுமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஹெல்த் செக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கா, இல்ல நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஹெல்த் செக் இண்டிகேட்டர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுதான் இங்க போட்டிருக்காங்க எக்ஸ்போஸ் சர்க்யூட் பிரேக்கர் ஸ்டேட் இன் ஆக்டிவேட்டர். ஓகேங்களா. அப்புறம் ஃபெயிலியர் ரேட் த்ரெஷோல்ட், அதாவது ஃபெயிலியர் பிஃபோர் ஓப்பனிங் தி சர்க்யூட். அதாவது எனக்கு வந்து ஒரு புது சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகி எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நான் வந்து கன்சியூம் பண்ணிருக்கணும். அப்படி அவ்வளவு பெர்சன்டேஜ் கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு சர்க்யூட் ஓப்பன் பண்ணிடு அப்படிங்கறத நம்ம. ஓகேங்களா. வெயிட் டியூரேஷன் இன் ஓப்பன் ஸ்டேட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா டைம் டு வெயிட் பிஃபோர் அட்டெம்ப்டிங் எ நியூ கால் ஆஃப்டர் த சர்க்யூட். அதாவது நம்ம டைம் கொடுக்குறோம். ஒரு சர்க்யூட் ஓப்பன் டைம் நம்ம கொடுப்போம். இவ்வளவு நேரம் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்காம இருந்துச்சுன்னா நீ எனக்கு வந்து இந்த
சர்க்யூட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துறோம். ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே. அப்புறம் ஸ்லைடிங் விண்டோ சைஸ் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொன்றும் சொல்லும். ஓகேங்களா? பட் இது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம கொடுக்கணும்னு அவசியம்னா கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையான என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுங்கிறத மட்டும் இதுல இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம கொடுக்குறது, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? மினிமம் நம்பர் ஆஃப் ஓகே கால்ஸ், ஸ்லைடிங் விண்டோ டைப் அதெல்லாமே தேவையில்லை. கீழே பாத்தீங்கன்னா ரீட்ரை மெக்கானிசம். இந்த ரீட்ரை மெக்கானிசம் எதுக்காக அப்படின்னா, எத்தனை தடவை நான் ரீட்ரை பண்ணணும், எவ்வளவு நேரம் கழிச்சு ரீட்ரை பண்ணணும், இது வந்து சர்வீஸுக்கு வந்து நான் ரீட்ரை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஓகே அதே மாதிரி எனக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் அடிச்சாலும் எனக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாம நான் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி ரீட்ரை தான் பண்ணணும் எனக்கு. ஓகே ஓகேங்களா? அப்ளிகேஷனை வந்துட்டு நான் அப்படியே விடக்கூடாது. எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு, இதை வந்துட்டு இன்கேஸ் அது வந்து டைம் அவுட் எக்ஸெப்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனா இருக்கலாம், அந்த டைம்ல அது அவைலபிளா இல்லாம இருக்கிற எக்ஸெப்ஷனா இருக்கலாம். ஓகேவா? ஓகே பட் நம்மளோட எக்ஸெப்ஷனை வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம அந்த ஒரு எக்ஸெப்ஷன் மேபி அதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்துட்டு அங்கே அவைலபிளா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஓகே அதனால ரீட்ரை ஆன் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு கீழே நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா நீ ரீட்ரை பண்ணு, என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? ஓகே சார் ஓகே. ஸோ இதுலயே வந்துட்டு டைம் லிமிட்டர், ரேட் லிமிட்டர்னு ரெண்டு பார்த்தோமா இதுலயே. எஸ் சார் ஸோ அந்த டைம் லிமிட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் யுவர் டைம் லிமிட்டர் இன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அந்த இதுக்கு டைம் அவுட் டியூரேஷன் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? டைம் அவுட் டியூரேஷன் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி டைம் அவுட் ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு செட் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஒரு எஸ் சார் ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு 5 செகண்டுக்குள்ள எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்பனா நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் ஆகணும், அது எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்டா? ம் எஸ் சார் அப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கே நம்ம ஒரு டைம் அவுட் செட் பண்றோம். ம் ஓகே, புரியுதுங்களா? ம் அப்ளிகேஷனுக்கே நம்ம ஒரு டைம் அவுட்டை செட் பண்ணி இந்த டைமுக்குள்ள எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்டர்ஸ், த்ரெட்ல வந்துட்டு எக்ஸிக்யூட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது மூலியமா வந்துட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? த்ரெட் பூலிங் யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ரேட் லிமிட்டர். ஓகேங்களா? ரேட் லிமிட்டர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ ரெக்வஸ்ட் தான் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம கொடுக்குறது தான் ரேட் லிமிட்டர். ஓகேங்களா? ஓகே எனக்கு வந்துட்டு ஒரு 10 டிரான்சாக்ஷன் தான் அந்த டைம்ல வரணும். ஓகேவா? 10 டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு மேல வந்துட்டு எனக்கு இதை வந்து உள்ள கொடுக்காத, ரெக்வஸ்ட் உள்ள கொடுக்காத அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுதான் இங்க ரேட் லிமிட் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ரேட் லிமிட் ஃபார் பீரியட் 10 தான் எனக்கு அலோவ் பண்ணும். லிமிட் ரெஃப்ரெஷ் பீரியட் 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிற. டைம் அவுட் டியூரேஷன் 2 செகண்ட்ஸ். இதுக்கும் டைம் அவுட் டியூரேஷன். ஓகேங்களா? ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார் ஓகே, ஃபைன். அப்புறம் பல்க் ஹெட். ஓகேங்களா? பல்க் ஹெட்டுங்கிறது என்னன்னா, எனக்கு கன்கரண்டா எவ்வளவு ரெக்வஸ்ட் உள்ள வரலாம், அட் டைம்ல எனக்கு எவ்வளவு ரெக்வஸ்ட் உள்ள வரலாம் அப்படிங்கிற சொல்றது தான் கன்கரண்ட் கால். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஓகே உங்களுக்கு ரேட் லிமிட்டருக்கும் பல்க் ஹெட்டுக்கும் குழப்பிக்காதீங்க. ரேட் லிமிட்டர்னா என்னன்னா, எனக்கு எந்த ரெக்வஸ்ட் வருதோ, ஒரு 10 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா? அந்த 10 ரெக்வஸ்ட் நான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு டிஃபைன் பண்றது. பல்க் ஹெட்டுங்கிறது என்னன்னா, அட் டைம்ல எனக்கு அந்த 10 ரெக்வஸ்ட் தான் வரணும். ஓகேங்களா? மில்லி செகண்ட்ஸ் கூட மாறாம ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு வருது, 10 ரெக்வஸ்ட் அட் டைம்ல எனக்கு வருதுன்னா 10 ரெக்வஸ்ட்டுக்கு மேல நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே. அதை வந்துட்டு அடுத்த ஒரு இதுல தான் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிகர் பண்றது தான் இந்த பல்க். ஓகே ஓகேங்களா? அப்புறம் யூஸ் அனோடேஷன் ஒரு ஆஸ்பெக்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகர் பண்றது தான், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றோம், இதெல்லாம் அதோட ரேட் லிமிட்டரு, டைம் லிமிட்டரு, ரீட்ரை, சர்க்யூட் பிரேக்கர் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி அதை நம்ம கோட்ல எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். அது மேல வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ணோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி கோட்ல நம்ம எப்படி பண்ண போறோம். இதுதான் என்னோட சர்வீஸ் கிளாஸ். ஓகேங்களா? சர்க்யூட் பிரேக்கர், ரீட்ரை, ரேட் லிமிட்டர், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இங்க கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னா, இதோட இந்த இந்த சர்வீஸ், இந்த மெத்தடுக்கு வந்துட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம எங்க கொடுத்துருக்கோம்? ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார் ஓகே. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா வேலை செஞ்சிடாது. அதை நம்ம எங்க வேணுமோ அதை அங்க நம்ம யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே ஓகேங்களா? அடுத்தது அப்படியே போகும். ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர்ஸ் நான் ஒன்று சொன்ன தெரியுங்களா? எஸ் சார் ஓகே. ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர் அப்படின்னா என்னன்னா, எனேபிள் ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர் டு மானிட்டர் தி ஸ்டேட் ஆஃப் யுவர் ரெசிலியன்ஸ் ப்ராஜெக்ட் காம்போனன்ட், ஆட் தி ஆக்டிவேட்டர் டிபெண்டன்சி. இந்த மாதிரி இந்த டிபெண்டன்சி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டிபெண்டன்சி ஆட் பண்றது மூலியமா நம்மளோட அப்ளிகேஷனோட
ஹெல்த் எப்படி இருக்கு, நம்ம அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்ளிகேஷனை மானிட்டர் பண்றதுக்குன்னே ஒரு டீம் போட்டிருப்பாங்க. ஓகே அப்ளிகேஷனோட மெமரி இவ்வளோ யூஸ் ஆயிடுச்சு, ரிசோர்ஸ் இவ்வளோ யூஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு டீமை போட்டு நம்ம பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா ஆக்டிவேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று எனேபிள் பண்ணி அந்த ஆக்டிவேட்டரோட என் பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அது ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர் என் பாயிண்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடும். ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல வந்துட்டு மேனேஜ்மெண்ட் டாட் என் பாயிண்ட் டாட் இந்த ஹெல்த் செக் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே எனேபிள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஹெல்த் செக்கான என் பாயிண்ட் எனேபிள் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர் நம்ம ஸ்ப்ரிங் பூட் கிட்டயே சொல்லிடுறோம். ஸோ ஓகே அதோட என் பாயிண்ட் எனக்கு எப்படி கிடைக்கும்னா, நம்ம சாதாரணமா ஏபிஐ எப்படி ஹிட் பண்ணுவோம், லோக்கல் ஹோஸ்ட் 8080/APIன்னு போட்டு ஹிட் பண்றோம்ல, அதே மாதிரி நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8080/ஆக்டிவேட்டர்/ஹெல்த் செக் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அப்படி கொடுத்தோம்னா நம்ம அப்ளிகேஷனோட ஹெல்த் செக் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்புறம் நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்ன என் பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்குங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷனோட ஃபுல் ஜாதகமும் அதுல வந்துடும். ஓகே ஓகே, கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்துட்டு நான் சொன்னேன்ல, இங்க இருக்கு பாருங்க, இந்த ஆக்சுவேட்டர் ஸ்லாஷ் சர்க்யூட் பிரேக்கர் ஆக்சுவேட்டர் ஸ்லாஷ் மேட்ரிக். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து என் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகேங்களா? அப்புறம் இதோட கீ கன்சிடரேஷன் என்னன்னு சொல்லிட்டு என்ன இதுல நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ் தான் இருக்கணும். சர்க்யூட் பிரேக்கருக்கு ரீட்ரைட்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு ப்ராப்பரான நேமா இருக்கணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். யாரும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை படிச்சு பார்த்தாலும், ஓ இது வந்து சர்க்யூட் பிரேக்கருக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து ரீட்ரை மெக்கானிசம்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே கான்ஃபிகரேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ரெசிலியன்ஸ் ப்ராஜெக்ட் காம்போனன்ட் பேஸ் பண்ணி நம்ம எல்லா கான்ஃபிகரேஷனும் வந்துட்டு போடணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஃபால் பேக் மெத்தட்ஸ் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்துட்டு இந்த மெத்தட்ல பிரேக் ஆயிடுச்சு, ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபால் பேக் மெத்தட் எனக்கு என்ன? ஓகேங்களா? எனக்கு அது அந்த ஃபால் பேக் மெத்தட்னா எனக்கு இதுல இருந்து வேற ஒரு மெத்தடுக்கு எனக்கு போகணும். ஓகேவா? அப்படி போகாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸப்ஷன் வந்துட்டு நம்ம வெளியே த்ரோ பண்ணிடுவோம். பேஜுக்கே போயிடும். 404 எக்ஸப்ஷன் இல்ல ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு பேஜ் வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப வியர்டா இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த ஃபால் பேக் மெத்தட். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்துட்டு நம்ம டைம் லிமிட் பல்க் செட் எல்லாம் பார்த்தோம்ல, அது கான்ஃபிகர் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம செப்பரேட்டா வந்து ஒரு த்ரெட் பூல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயின் அப்ளிகேஷனுக்கும் ஒரு மெயின் த்ரெட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த மெயின் த்ரெட்டை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எப்பவுமே, அது பாட்டுன்னு ரன் ஆயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம நம்ம கிரியேட் பண்ணுவோம். த்ரெட்டிங் தெரியும்ல உங்களுக்கு? சார் பிரேக் ஆயிடுச்சு உங்க வாய்ஸ். என்ன சொன்னீங்க? ஹலோ இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது ஹலோ கேக்குது சார். ஹலோ நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. ஹலோ இப்ப ப்ராப்பரா இருக்கா? கேக்குது. ஓகே ஃபைன். என்னன்னா மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். ஜாவாவோட மல்டி த்ரெட்டிங். எஸ் சார் தெரியும். ஓகே. எஸ் சார். அதுல எக்ஸிக்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில எவ்வளவு நம்ம நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் வேணும் அந்த த்ரெட்ஸை ரீயூசபிள் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் டாட் கிரியேட் விர்ச்சுவல் த்ரெட்ஸ். இப்போ வந்துட்டு ஜாவா 21ல விர்ச்சுவல் த்ரெட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம த்ரெட் கான்ஃபிகர் பண்ணுவோம் த்ரெட் புல் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஓகே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எப்படி வந்து த்ரெட் பூலிங் பண்றது தனியா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ரேட் லிமிட்டருக்கும் அந்த பல்க் செட்டுக்கும் வந்துட்டு நம்ம அதை யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை நான் கீழே கொடுத்துருக்கேன். ரெசிலியன்ஸ் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் பண்றதுன்னு. ஓகேங்களா? சர்க்யூட் பிரேக்கர்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டேட் மெஷின். ஓகேங்களா? சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட்ஸ் அஸ் அ ஸ்டேட் மெஷின் டிரான்சிட்டிங் பிட்வீன் 3 ஸ்டேட். என்னென்ன ஸ்டேட்ல இருக்கும்னா க்ளோஸ், ஓப்பனு, ஹாஃப் ஓப்பன் அப்படிங்கிற 3 ஸ்டேட்ல இருக்கும். நார்மல் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது க்ளோஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ரெக்வஸ்ட் ஆர் பாஸ் த்ரூ த அண்டர்லைங் சர்வீஸ். ஓகேங்களா? ரெக்வஸ்ட் எல்லாமே வந்துட்டு அந்த அண்டர்லைங் சர்வீஸ் என்ன இருக்கோ அது மூலியமா தான் பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? மீட்ரிக்ஸ் அதுல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சக்சஸ் ரேட், எரர் ரேட் அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ சர்வீஸ்க்கு வந்து சக்சஸ் ரேட் எவ்வளவு போகுது, எரர் ரேட் எவ்வளவு போகுது, அன்ப்ராசஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே. ஓப்பன் அப்படின்னா the circuit is stripped because error rate exceeds the
கான்ஃபிகர்ட் ஃபெயிலியர் ரேட் ஹோல்டு. ஓகேங்களா, என்ன ஆகுதுன்னா ஓகேங்களா, இன்கேஸ் அந்த எரர் ரேட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சு, ஓகேங்களா, அதோட த்ரெஷ்ஹோல்ட வந்துட்டு தாண்டி போகுது அப்படின்னா என்னன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, அப்ளிகேஷன் டவுன் ஆயிட்டு இருந்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு எரர் ரேட் அதிகமா இருக்கும். அந்த எரர் ரேட்டுக்கு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஓப்பன் ஸ்டேட் வந்துரும். ஓகே, ஓகே requests are immediately short circuited and a call not permitted exception is thrown. ஓகேங்களா, அந்த ஒரு சர்வீஸ்க்கு வந்துட்டு கால் பர்மிட் பண்ண மாட்டோம் நம்ம, கரெக்டா? வேற ஒரு சர்வீஸ்க்கு போகிற மாதிரி தான் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, திஸ் prevents further calls to the failing service. ஃபெயிலிங் சர்வீஸ்க்கு வந்துட்டு நம்ம அதை அனுப்ப மாட்டோம். ஓகே ஓகேங்களா, ஹாஃப் ஓப்பன் அப்படின்னா என்னன்னா ஆஃப்டர் அ வெயிட் டியூரேஷன் இன் ஓப்பன் ஸ்டேட். அதாவது ஓப்பன் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் தெரியுமா? எஸ் சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே அந்த வெயிட் டியூரேஷன் ஓப்பன் ஸ்டேட்ல வந்து இருக்கும்போது சர்க்யூட் என்டர்ஸ் ஹாஃப் ஓப்பன். அந்த டைம்ல அது வந்து ஹாஃப் ஓப்பனா இருக்கும். பிகாஸ் அது இன்கேஸ் அந்த சேம் சர்வீஸ் கூட ரெக்கவர் ஆயிடலாம். ஓகே Okay, a limited number of test requests are allowed to pass through. If these succeed, the circuit closes. If they fail, the circuit reopens. ஓகேங்களா, அந்த ஒரு டைம்ல வந்துட்டு என்ன ஆகும்னா அங்க டெஸ்ட் பண்ணும். அது நம்ம ரெக்வஸ்ட் போச்சுன்னா அங்க ப்ராசஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. இன்கேஸ் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஓபன் பண்ண சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, அப்படி ஓகே வந்து இன்கேஸ் அங்க ஃபெயில் மறுபடியும் அப்பவும் ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து ஓபன் பண்ணிடும், மொத்தமாவே ஃபுல்லா ஓபன் பண்ணிடும். ஓகே ஓகேங்களா, ஸ்க்ரால் ஓகே, இதுல வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோ, மீட்ரிக்ஸ், ஃபெயிலியர் ரேட் கால்குலேஷன் அதெல்லாம் எப்படி பண்றது, ஃபால் பேக் மெக்கானிசம், இதெல்லாமே நம்ம இப்போ பார்த்தது தான். ஓகேங்களா, ஸ்லைடிங் விண்டோங்கிறது இன்கேஸ் வந்துட்டு சக்சஸ் அந்த ஃபெயிலியர் ரேட் வந்துட்டு கவுண்ட் பேஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா லாஸ்டா இருக்கிற எவ்வளவு நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்றோம், இல்ல வந்து டைம் பேஸ்டா வச்சிருக்குமா அப்படிங்கறது அந்த ஸ்லைடிங் விண்டோ. ஓகேங்களா, மீட்ரிக் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணுவோம்னா the circuit breaker constantly monitors the success and the failure rate. நான் சொன்னோம்ல, சக்சஸ் ரேட்டையும் ஃபெயிலியர் ரேட்டையும் கான்ஸ்டன்டா வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த மீட்ரிக்ஸ் வந்து எப்போ வந்துட்டு அதிகமா போகுதோ ஃபெயிலியர் ரேட், அப்பதான் வந்துட்டு இன்னொரு சர்க்யூட் ஓப்பன் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டா? எஸ் சார் ஓகே, அந்த ஃபெயிலியர் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க போட்டிருக்காங்க. ஃபெயிலியர் ரேட் இஸ் கால்குலேட்டட் as the ratio of failed calls to the total number of calls within the sliding window. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கால்ஸ் எனக்கு எவ்வளவு வந்து, ஓகேங்களா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கால்ஸ்ல எவ்வளவு கால்ஸ் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கறத வச்சுதான் அது வந்து ரேட் லிமிட், ரேட் கால்குலேஷன், ஃபெயிலியர் ரேட் கால்குலேஷன். ஓகே ஓகே, அதே மாதிரி ஃபால் பேக் ஆல்ரெடி நம்ம சொன்னதான். ஃபால் பேக் வந்துட்டு நம்ம ஃபால் பேக் மெக்கானிசம் ஒரு ஃபால் பேக் மெத்தட் போட்டிருப்போம். இல்லைன்னா வந்துட்டு அது அங்கே போகக்கூடாது, அந்த சர்வீஸ் வந்துட்டு போனிச்சுன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுது அப்படின்னா வேற ஒரு சர்வீஸ் வந்துட்டு ரவுட். ஓகே ஓகேங்களா, அடுத்தது அதே மாதிரி செகண்ட் நம்பர். இதுல நம்ம நிறைய பாக்குறது என்னன்னா சர்க்யூட் பிரேக்கர், ரீட்ரை, ரேட் லிமிட்டர், டைம் லிமிட்டர், இதே தான். ஓகேங்களா, மொத்தமா இன்டெப்தா நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதே தான் அதுவும் இருக்க போகுது. இன்டெப்தான டீட்டெயில்ஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். ரீட்ரை அட்டம்ப்ட் அப்படின்னா ரீட்ரை மெக்கானிசம் வந்துட்டு எத்தனை டைம் நடக்கணும், ஃபெயிலிங் ஆப்ரேஷனல் மல்டிபிள் டைம் டு த மேக்ஸிமம் அட்டம்ப்ட் லிமிட், மேக்ஸிமமா எவ்வளவு டைம் வந்துட்டு அட்டம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு சொல்றது ரீட்ரைக்காக. அப்புறம் வெயிட் டியூரேஷன், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துட்டு அதை அட்டம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஓகே அது வந்து நம்ம ஃபிக்ஸ்டாவும் வச்சுக்கலாம், இல்ல எக்ஸ்போனன்ஷியலாவும் வச்சுக்கலாம். எக்ஸ்போனன்ஷியலா ஃபிக்ஸ்டானா எனக்கு எவ்ரி 1 செகண்ட் வந்துட்டு ரீட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றது. எக்ஸ்போனன்ஷியல்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு செகண்ட்ல ஒரு ரீட்ரை கொடுப்பேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சா அப்பனா நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு செகண்ட்லயே நான் பண்ண மாட்டேன், 2 செகண்ட் வெயிட் பண்ணி ரீட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகேங்களா, ஓகே இன்கேஸ் அந்த 2 செகண்ட் வெயிட் பண்ணி ரீட்ரை பண்ணதும் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா 4 செகண்ட் கழிச்சு, ஓகேங்களா, ஃபெயில் ஆனதுல இருந்து மறுபடியும் 4 செகண்ட் கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே அந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியலா டைமிங் வச்சு பண்றதும் நம்ம இதுல பண்ணிக்கலாம் ரீட்ரை. ஓகேங்களா, ஓகே ஓகே, இன்க்ரீஸ் எக்ஸ்போனன்ஷியலி பேக் ஆஃப் ரீட்ரை ஆன் அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை விச் எக்ஸப்ஷன் ஷுட் ட்ரிகர்ட் ரீட்ரை. அதாவது நான் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அந்த டைம்ல ரீட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன், குறிப்பிட்ட எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அதுல லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்போம் ப்ராப்பர்ட்டிலேயே. இந்த எக்ஸப்ஷன் எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு மறுபடியும் ரீட்ரை பண்ணு சேம் ரெக்வஸ்ட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரிடிகேட் பேஸ்ட் ரீட்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா மோர் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் டிஃபைன் ப்ரிடிகேட், அதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன் டு டிட்டர்மைன் வெதர் ரீட்ரைஸ் வில் பி பெர்ஃபார்ம்டு. அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் வந்து யூஸ் பண்றீங்க,
ஓகேவா? தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்னா என்னன்னா, நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து வெளிய ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம வாங்கணும். நம்ம வெளிய கொடுத்து வாங்குற ரெக்வெஸ்ட் வந்துட்டு இன்கேஸ் 404 அடிச்சிருது, இல்லைன்னா 500 அடிச்சிருது. ஓகேங்களா? 500 எக்ஸெப்ஷன் அடிச்சிருது. அந்த டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி அந்த அங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் தான் வரும், எக்ஸெப்ஷன் வராது நம்மளுக்கு. கரெக்டா? ஓகே ஏன்னா தேர்ட் பார்ட்டி சிஸ்டம், நம்ம சிஸ்டம் கிடையாது. ஓகே ஓகே, தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ல இருந்து 500 எரர் கோடு, எரர் மெசேஜ் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகே, நம்மளுக்கு எரர் கோடு, எரர் ரெஸ்பான்ஸ் 500 வந்துருச்சா, இல்ல 400 வந்திருக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப அதே ரெஸ்பான்ஸை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்ல நம்ம வந்துட்டு நம்ம யூசருக்கு வந்து நம்ம சைடு வந்து நம்ம அப்படி கொடுக்க கூடாது. ஆனா யூசர் வந்து என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க அப்ளிகேஷன் தான் 500 எரர் அடிக்குது போல அப்படின்னு தான் நினைப்பாங்க. எஸ் சார் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காம இருக்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம மறுபடியும் வந்துட்டு அதர் இன்கேஸ் எனக்கு 500 ரெஸ்பான்ஸ் கோட் வந்துச்சுன்னா ரீட்ரைவ் பண்ணிடு, 404 ரெஸ்பான்ஸ் கோட் வந்துச்சுன்னா மறுபடியும் ரீட்ரைவ் பண்ணு அப்படிங்கறத வந்துட்டு இங்க டிஃபைன் பண்ண ப்ரெடிகேட்ல. ஓகே சார் ஓகேங்களா? இதெல்லாம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்குங்களா? நம்ம வந்துட்டு அதை நம்ம கான்ஃபிகரேஷன் நம்ம மேல பண்ணோம்ல ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல, ஆமா அப்படி அதுல கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே 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 அதுல கான்ஃபிகர் பண்ணி நம்ம அந்த அனோடேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல், அந்த ப்ராப்பர்ட்டியோட டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணா மட்டும் தான் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கலா நடக்காது. ஓகே சார் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சா மட்டும் தான் நடக்கும். ஓகே ஓகேங்களா? ஓகே சார் அடுத்தது ரேட் லிமிட்டர். ஓகே, ரேட் லிமிட்டருக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ரேட் லிமிட்டர் வந்து என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் ரேட். ஓகேங்களா? எத்தனை எனக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் லிமிட் ஃபார் பீரியடு, எவ்வளோ டைமுக்கு வந்துட்டு எனக்கு லிமிட் பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்மிஷன் கிராண்டட் வந்து லிமிடெட் பீரியட் ஆஃப் டைமு. அப்புறம் டைம் அவுட்டு, ரேட் லிமிட், எக்ஸிட், எக்ஸெப்ஷன், அந்த மாதிரி டைம் அவுட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கொடுத்துக்கலாம். எவ்வளோ டைம் அவுட்டு, இந்த டைமுக்குள்ள எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் ரீஃபில் அப்படின்னா the rate limiter periodically refills the available permission based on the configured rate. அவைலபிள் அதாவது இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அப்பப்ப ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி. ஓகேங்களா? ஓகே அதான் ரேட் லிமிட்டர். டைம் லிமிட்டரும் அதே மாதிரி தான். டைம் டியூரேஷன் கொடுத்துடுறோம், நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன், மேக்ஸிமம் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் த்ரெட் இன்டரப்ஷன், அதாவது if the operation exceeds the timeout, the time limiter interrupts the thread executing the operation. It's crucial that the code being time limited is designed to handle the thread interruption gracefully. அதாவது thread interruption நம்ம பண்ணுவோம், நம்ம thread pooling கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னோம்ல டைம் லிமிட் இருக்கு. அதுல போயிட்டு ஏதாவது ஒரு த்ரெட் வந்துட்டு லாங் ரன்னிங் த்ரெட்டா இருக்கு அப்படின்னா நம்ம இன்டரப்ட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்துட்டு ஸ்லீப்ல போட்டு நம்மளோட த்ரெட்டை வந்து ப்ராசஸ் பண்ண பார்ப்போம். அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு கோடிங் வந்து நம்ம வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல கோடிங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகேங்களா? சால்வ் பண்ணுங்க. இதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் லிமிட் அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். த்ரெட் பூல் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறது, அதான் அந்த எக்ஸிக்யூட். ஓகேங்களா? அப்புறம் பல்க் ஹெட், கன்கரண்ட் கால்ஸ். பல்க் ஹெட்னாலே கன்கரண்ட் கால்ஸ்க்காக தான் வரும். the bulk head limits the number of concurrent calls to the specific service or resources. ஒரு ரிசோர்ஸ்க்கு எனக்கு எவ்வளவு கன்கரண்ட் கால்ஸ் வரலாம் அப்படிங்கறத வந்து டிபைன் பண்ண. செமாஃபோர் அப்படிங்கிறது என்னன்னா, இன்டர்னலாக பல்க் ஹெட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். செமாஃபோர்ங்கிறது ஒன்று. நம்பர் ஆஃப் கன்கரண்ட் கால்ஸ் எவ்வளோ உள்ள வருதுன்றத வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு அப்ளிகேஷன்ல இவ்வளோ கன்கரண்ட் கால்ஸ் உள்ள வந்திருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதை எங்கேயாச்சும் போய் ஒன்று இப்போ நம்ம மெட்டாஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒரு ரெக்வஸ்டோட மெட்டாடேட்டா எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி செமாஃபோர் அப்படின்னு ஒன்று நம்ம யூஸ் பண்றோம். அந்த செமாஃபோர்ல இந்த ரெக்வஸ்ட்ல கன்கரண்டா இவ்வளவு டைமுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பல்க் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கியூ, அதான் இன்கேஸ் என்னோட வந்துட்டு 10 ரெக்வஸ்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா அது அடுத்த கியூல இருக்கும், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் ஐசோலேஷன் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல இருந்து ஐசோலேட் பண்ணிடும். If one service become overloaded, it won't affect the other service that are protected by their own bulkheads. ஓகேங்களா? ஒரு சர்வீஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னா இன்னொரு சர்வீஸ் அதை அஃபெக்ட் பண்ணாது. என்கிட்ட இவ்வளவு ரெக்வஸ்ட் வந்துட்டு மற்ற ரெக்வஸ்ட் நீ வேற ஒரு சர்வீஸ் கொண்டுக்குன்னு சொல்லிட்டு தள்ளி அவ்வளோ. ஓகேங்களா? ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொன்னதே தான் இங்கேயும் இருக்கும். சர்க்யூட் பிரேக்கர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரீட்ரை, டைம் லிமிட், ரேட் லிமிட், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம. ஓகேங்களா? சொல்றோம். ஓகே, ஸோ அதே தான் நாங்கள் இன் கேஸ் அதை வந்து பீன் எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் ரெசிலியன்ஸ் கஸ்டம் எக்ஸிக்யூட்டர் நம்ம ஏதாவது வைக்கிறோம். நான் சொன்னேன்ல எக்ஸிக்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி த்ரெட் பூல் நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு, அதுதான் இது. ஓகேங்களா? அந்த கோடு தான் நான் எப்படி த்ரெட் பூல் நம்ம டைம் லிமிட் இருக்கு. ஓகேங்களா?
அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸ்பிளன் தான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அப்ரோச் வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கறத வந்து கீழே நான் ப்ரோக்ராமேட்டிக்கா அப்புறம் ப்ராப்பர்ட்டி வைஸா அப்படின்னு. ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம போறோம் அப்படின்னா யூஸ் திஸ் வென் யூ நீட் ஃபைன் கிரைண்ட் கண்ட்ரோல் ஓவர் த த்ரெட்ஃபுல் கண்ட்ரோல்ங்களா. த்ரெட்ஃபுல் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு ஃபைன் கிரைண்டடா இவ்வளவுதான் வேணும், இப்படிதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராமேட்டிக்காக கொடுக்கலாம். ஸ்ப்ரிங் எக்ஸிக்யூட்டரே போதும், அதுவே வந்து த்ரெட்ஃபுல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடுறோம். வேற இது வந்துட்டு நம்மளுக்கு த்ரெட்ஃபுல் சைஸ் எவ்வளோ வச்சிருக்கோம், அதே மாதிரி த்ரெட்ஃபுல்லோட கியூ என்ன பண்ணும், மானிட்டரிங் அதை வந்து நம்ம எப்படி மானிட்டர் பண்றோம், த்ரெட்ஃபுல் யூசேஜ் எல்லாமே ஸ்ப்ரிங் மானிட்டரிங். நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எடுத்துட்டாலே ஆக்சுவேட்டர்ஸ் மட்டும்தான் அதை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லயே கேட்பாங்க, ஹவு டு யூ மானிட்டர் த த்ரெட் டம்ப் ஆர் கீப் டம்ப் ஃப்ரம் யுவர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல வந்து நான் ஆக்சுவேட்டர்ஸை எனேபிள் பண்ணிடுவேன். ஓகே, ஆக்சுவேட்டர்ஸை நான் எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு என்னென்ன ஆக்சுவேட்டர்ஸை நான் எனேபிள் பண்ணுங்கிற என் பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகேங்களா. கீப் டம்புக்குன்னு ஒரு என் பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி த்ரெட் டம்புக்குன்னு ஒரு என் பாயிண்ட் இருக்கு, மானிட்டரிங் மேனேஜ்மெண்ட் என் பாயிண்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த என் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எனேபிள் பண்ணும்போது என்னோட நான் வந்து அந்த என் பாயிண்ட்ஸை ஹிட் பண்ணி எடுத்தனா எனக்கு எல்லா டேட்டாஸும் வந்துடும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஓகேங்களா. ஆக்சுவேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சொல்லிக்கலாம். ஸ்ப்ரிங் பூட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல எல்லாம் நீங்க இந்த ஆக்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸ்ப்ரிங் பூட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது கீழே ஜாவா த்ரெட்ஃபுல்ஸோட இதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் எப்படி இங்க சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ரேட் லிமிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ரெசிலியன்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரோக்ராமேட்டிக்கல் அப்ரோச் தான் ஜென்ரல் ரெக்கமெண்ட் ஃபார் கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக எதுதான் நம்ம பண்ணலாம், ஏன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஆஸ் அ ப்ரோக்ராமராக நான் எந்த ஆப்ஷன் நான் எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து ப்ரோக்ராமேட்டிக் வேல தான் கொண்டு போகணும் வேறு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ரெசிலியன்ஸ் 4J சர்க்யூட் பிரேக்கரு. ரெசிலியன்ஸ் 4Jனாலே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எதுக்காக யூஸ் பண்றோம்னு. ஓகே, இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு டவுன் ஆகுது அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இப்போ வந்துட்டு அதுக்குன்னு தனி பேட்டர்ன் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஜாவா 8க்கு மேலதான் அதை யூஸ் பண்ண முடியும். சாகா டிசைன் பேட்டர்ன் சொல்லி நீங்க ஒரு டைம் இருக்கும்போது நான் வேணா ஒரு யூடியூப் லிங்க் தரேன். சாகா டிசைன் பேட்டர்ன்னா என்ன, டிசைன் பேட்டர்ன்ஸ் அதில் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெசிலியன்ஸ் 4J யூஸ் பண்ணி அந்த டிசைன் பேட்டர்ன் எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அதுல இருக்கும். ஓகேங்களா. அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டிசைன் பேட்டர்னே இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன், அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் பேட்டர்னு, என்கேப்சுலேட்டட் டிசைன் பேட்டர்ன். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். ஓகே, ஸோ அதுல வந்துட்டு நம்ம எந்தெந்த டிசைன் பேட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. அதுலயுமே அட்வான்ஸ்டா இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா. அதுக்கு பதிலாக ஒரு டிசைன் பேட்டர்னே அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டிசைன் பேட்டர்னே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. டிசைன் பேட்டர்னுங்கிறது பெரிய கம்பசூத்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அங்க கான்ஃபிகரேஷன் பண்றது தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நான் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்னாவும் ஒர்க் பண்ணுவேன், அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் பேட்டர்னாவும் ஒர்க் பண்ணுவேன், சாகா டிசைன் பேட்டர்னாவும் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா. அது எப்படி வேணா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நான் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுதான் இங்க யூஸ் பண்றது, வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், நான் கோ த்ரூ பண்ணி பார்க்குறேன். நீங்க இதை பாருங்க. இதை வந்துட்டு கோடிங்ல வந்துட்டு நம்ம இதுதான் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிகரேஷன் தான் எல்லாமே. இதுக்குன்னு தனி நம்ம கோட் அடிச்சு லாஜிக்கலா எதுவுமே அடிக்க போறதே கிடையாது. ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிகரேஷன் தான். இப்போ மேபி இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட் 3 எல்லாம் வந்திருக்கும் போது மோர் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் கூட வந்திருக்கலாம். ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்த்து நம்ம ஸ்ப்ரிங் பூட்டோட சைட்ல போய் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து கீனா ரொம்ப இது கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. கான்செப்ட் தான், இது ஒரு கான்செப்ட்.
இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம ஓகே சார். மற்றதெல்லாம் பார்த்தது தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஒரு டிஜிட்டல் நம்ம ஏபிஐ கேட்வே பண்ணதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து அதுதான் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஓகேங்களா? ஓகே சார். சரி, ஓகே. ம். ஓகேங்க சார். ஓகே. சரிங்க. ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பிங் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ம். ஓகே.